சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப ஊருக்கே வந்துட்டாங்களாட்டுக்கு. ஆனாலும் நம்ம மீனா வந்து அப்படியே பேய் அடிச்சாப்புல அப்படியே இருக்கிறாங்க. ஏன்னா உண்மை தெரிஞ்சு அத தன்னால சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே கவலைப்பட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க வர்ற ரோகிணி வந்து நம்ம மீனா கிட்ட அப்படியே நல்ல விதமா பேசி பார்க்குறாங்க. ஆனா மீனா ஏற்கனவே ரோகிணி மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. உங்க பையன் கிறிஸுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி அங்கேருந்து திருச்சி ஓடிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பார்வதியை காமிக்கிறாங்க. பார்வதியும் சிவனும் சேர்ந்து வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லி அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல ரீச் ஆகுதாட்டுக்கு நம்ம பார்வதியோட கதையை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்களாட்டுக்கு. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு விஜயா வராங்க. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு எல்லாருமே ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன, விஜயாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமஸ் ஆகுறத வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்க முடியல. கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேத்தையும் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிந்தாமணியோட சேர்ந்து ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்கமிங்கில் அப்படின்னு தான் தெரியல. இந்த பக்கம் என்னடானா, மீனா தன்னோட மனசாட்சிக்கிட்டேயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மனசாட்சி சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. மீனா வந்து சொல்லாம அப்படியே இருக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு ஒரே காமெடியாக தான் இருக்கு, ரொம்ப சீரியஸாலாம் இல்லை. இந்த பக்கம் நம்ம ரோஹிணி, மனோஜ், நம்ம மொட்டை ஃப்ரெண்டு சந்தோஷ் 3 பேருமே அந்த ஆர்டரை வாங்குறதுக்காக போயிருக்கிறாங்க. அதாவது அந்த 40,00,000 ரூபாய்க்கு வந்து நம்ம மீனா பிடிச்சி கொடுத்தாங்க இல்லையா ஒரு ஆர்டரு. ஸோ அந்த ஆர்டரை வாங்குறதுக்காக தான் அந்த கம்பெனிக்கு போயிருக்கிறாங்க, அவங்க பில்டிங் கம்பெனிக்கு. அங்கே போனால் நம்ம மனோஜ் ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் உள்ளார வர சொல்கிறாங்க. உள்ளார பேசி முடிச்சிடுறாங்க. 10,00,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். அப்கமிங்கில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.